கமருதீனுக்கு நாமினேஷன் பயம் வந்துருச்சு. அதனால அடிக்கடி கேமரா முன்னாடி போயிட்டு சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கார். எனக்கு ஆதரவு தாங்க மக்களேன்ற மாதிரி மக்கள்கிட்டையும் கேட்டிருக்காரு. அந்த ரீதியிலேயே பிஆர் டீமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரோ அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வருது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்ததாக வியானா வெர்சஸ் கிச்சன் இஷ்யூ. அதுல வியானாக்கு சில பிரச்சனைகள் இருக்கு கெமி கூட. அதை வந்து கேப்டன் கிட்ட எடுத்துட்டு போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி, திவாகர் மற்றும் கமருதீனுக்கு இடையே நடந்த சின்ன பேச்சுவார்த்தைகளை பத்தி டீட்டெயிலா பார்த்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மக்களே நானும் சொல்றேன், லைக்கே போடாம பாக்குறீங்க, தயவு செய்து ஒவ்வொருத்தரும் லைக்கை போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் கமருதீன் கேமரா முன்னாடி ஆல்ரெடி நேற்று காலைல துஷாரோட பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. நைட்டு வந்து மக்கள் தான் எல்லாமே, நான் தப்பை உணர்ந்து விட்டு நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி புதுசா இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று நைட்டு பேசிட்டு இருந்தாரு. நான் அதை கூட சொல்லியிருப்பேன். இன்னைக்கு காலையும் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் இதுவா இருந்தது, ஸோ எல்லாரையும் பேசுறதை என்னால் கவனிக்க முடியல, அதை கரெக்டாக எடுத்துக்க முடியல, அது கொஞ்சம் எனக்கு இதுவா இருக்கு. பட் அதை தாண்டி எனக்கான ரசிகர்கள் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவங்களை தலை வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள என்னைக்குமே நான் கீழே விட மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு நிறைய கோவங்க தான் வருது. ஒரு பக்கம் நம்ம கிட்ட நியாயம் இல்லை, சுச்சுவேஷன்லாம் சரியில்லைனாலுமே நம்ம கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். பட் அந்த கோவத்தினால நம்ம வேற மாதிரி போயிட்டு அது வேற மாதிரி போயிருது. அதை எப்படி வைக்கணும், எப்படி அணுகிற ரீதியெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை நான் உணர்ந்துட்டேன். நான் பண்ண வார்த்தைகளோ ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் உணர்ந்துட்டே வரேன் அப்படின்றதையும் சொல்றாரு. அதை தாண்டி உங்களுடைய ஆசீர்வாதமும் சப்போர்ட் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ள இருந்து விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு, 2 நண்பர்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசினேன்னும் போது கூட அது வந்து குரூப்பிசம் இந்த மாதிரி பெயர் சொல்லிடுறாங்க, நான் என்னதான் பண்றதுன்றது தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்ரெடி அங்கே முக்காவாசி பேசிட்டு இருந்தார். சடனா அங்கே ஒரு கிளிப்பு கட் ஆகி வேற இடத்துல மாத்திட்டாங்க. இதன் மூலியமா என்னன்னா, நேற்று நைட்டே ஒரு ஒத்துக்கிட்டாரு, ஆதிரி எவிக்ட் ஆனதுல இருந்து எனக்கே பயம் வந்துருச்சுங்க, எனக்கு என்ன ஆக போகுது தெரிலங்கன்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேட்டகரியில பார்க்கும்போது ஒரு பக்கம் தம்பிங்களே இந்த வீடியோ ஃபுட்டேஜை கட் பண்ணி போடுங்கடா, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு 2 ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாரு. இதை எடுத்து பிஆர் டீம் தன்னுடைய வேலையை தீவிரமாக செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றது தெரியும். இன்னொரு பக்கம் பார்வதி பண்றதும் கமருதீனுக்கு சாதகமாக தான் இன்னைக்கு எபிசோட் அமைய போகுது. இதுக்கப்புறம் ஓட்டிங்ல டப்புன்னு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமோ இருக்குமோ அப்படின்றது தெரிகிறது. ஸோ அதுக்கப்புறம் அன்அஃபிஷியல் என்ன நடந்திருக்குன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இடம் வினோத் தான். கீழே அந்த 2-3 நாள்ல தான் சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். இது கமருதீனோட பிரச்சனை. அடுத்து கமருதீனும் பார்வதியும் சாப்பிடும் போது வந்து பேசுறாங்க. ஸோ வேணுதுக்கிட்ட எப்படி பிரவீன் எப்படி இருக்கான் பத்தியா, அவனுடைய ரியல் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டேன், இதெல்லாம் பத்தியா, அதெல்லாம் அப்படி இருக்கு. குறிப்பா அவன் பாரு, ஒரு பக்கம் கனி, எஃப்ஜே, வினோத் இவங்கெல்லாம் வரிசையா எப்படி வராங்க பத்தியா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவங்க கூட்டமா சேர்ந்து இதெல்லாம் செயல்படுத்துறாங்க. இதுல குறிப்பா அந்த சாரி கேம் விளையாடும் போது வினோத் வந்து நடுவுல பண்ணதா இருக்கட்டும், இதுக்கு நடுவுல இப்படியே வந்து வினோத் கோத்து விட்டு எப்படி வேலை பார்த்தான் பத்தின்ற மாதிரி வினோத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல குறிப்பா அந்த இடத்துல வந்து எனக்கு சப்போர்ட்டா நின்னாரு திவாகர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி திவாகர் பக்கம் சாயிறாங்க. எனக்கு என்னமோ பார்வதி திவாகர் பக்கம் சாயறதுக்கான காரணம் திவாகர் நாமினேஷன் இல்ல, ஸோ திவாகர் கூட போனா அவங்க ஃபேன்ஸ் நமக்காவது கொஞ்சம் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி அவங்களும் அந்த லாஜிக்ல திங்க் பண்றாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி வாய்ப்புகள் இருக்கு, அது இல்லாம இருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அடுத்தது அவர் வந்து சாரி கேட்டாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்றத கமருதீன் கிட்ட சொல்றாரு. அப்படியா, சரி, ஓகே. ஆனா வினோத் இருக்காரப்பா, படுபாவி நல்லா கொளுத்தி போட்டு வேலையை பார்த்துறான்ற மாதிரி சாப்பிடும் போது இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு, யார் நம்ம பக்கத்துல க்ளோஸா இருக்குமோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நமக்கும் வரும் தானே அப்படின்ற மாதிரி, பார்வதி கூட இருந்தா பார்வதியோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வரும் தானேன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வியானா வந்து பிரவீன் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, கிச்சன்ல வந்து எதா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. வியானா கூட டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கணுமா கெமி, அதை தாண்டி ஃபுட்டை வந்து மிச்சம் இருக்கிற ஃபுட்டை எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கலாம், 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ, ஆனா அது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா போகணுன்றது தான் வியானாவோட எண்ணம். இது ஒரு பக்கம் நடக்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. அதை வந்து கேப்டன் கிட்ட அந்த இஷ்யூ, கிச்சன்ல ஒரு இஷ்யூஸ் நடக்குது. என்னன்னா, கிச்சனுக்குள்ள சூப்பர் டீலக்ஸ் மெம்பர் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னும் போது வினோத் வந்து கிச்சன்ல அந்த சூப்பர் டீலக்ஸ் மெம்பரா வந்து சுத்தி என்னெல்லாம் பார்க்கலாம், பட் என்ன செய்யறீங்க ஏன் செய்யறீங்கன்றத ப்ரொவிஷன் மட்டும் பண்ணலாமே தவிர்த்து ஏன் செய்யறீங்க எப்படி செய்யறீங்களா நீங்க அட்வைஸ் பண்ண கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூட்டமா வந்து டிபேட் பண்ணி அங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. போன வாரமும் இப்படிதானே இருந்தது, இந்த வாரமும் அப்படிதான். இதுல என்ன புதுசா திரும்ப இது கன்ஃபியூஷன் குழப்பம் எதுக்கு வருதுன்னே தெரியல. இது ஒரு பக்கம் அங்க பேசி முடியுது. அடுத்ததா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்மால் பவுல்ஸ்ல எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும்ன்றதை எத்தனை போய் பார்வதி கிட்ட சொல்லிட்டாங்க.
யாரு வியானா பார்வதி கமருதீன் கிட்ட சொன்ன உடனே அங்க டிஸ்கஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் கெமியை கூப்பிட்டு வந்து வெளியே மீட்டிங் நடத்துறாரு பிரவீன். அப்ப என்ன சொல்றாரு, ஹெச்எஃப் வந்து இங்க கெமி தான், ஸோ எதா இருந்தாலும் நீங்க 2 பேர் பேசி டிஸ்கஸ் பண்ணீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆனா நீங்க கிச்சனை பத்தி விஷயங்கள் வந்து உங்க 2 பேரை தாண்டி வெளியே ஏதாவது வந்துச்சுன்னா ஐ வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், உங்களை தாண்டி எல்லா ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கொடுத்துறாரு. சரி ஓகே ஓகே அப்படின்றதையும் சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஓகே உங்களுக்குள்ளேயே இருக்கணும் போது உடனே வியானா ஒரு மாற்று கருத்து, சரியா இல்லைங்க கிச்சன் ஓகே, அதை தாண்டி எனக்கு ஏதோ கஷ்டமாச்சு ஹர்ட் ஆச்சுன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன்னு. அது ஷேர் பண்றது பிரச்சனை இல்லை, கிச்சனோட டிசிஷன்ஸை சொல்றது தான் தப்பே தவிர்த்து உங்களோட வென்டிலேஷன் நீங்க யாருக்கிட்ட போய் ஷேர் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அப்போ வந்து வியானா கேட்குறாங்க, ஏன் வியானா வந்து சொல்றாங்க கெமி கூட ஏதாவது ஆர்கியூமெண்ட்டோ பிரச்சனையோன்னும் போது வந்திருக்கு. என்னன்னா இந்த கிச்சன்ல இந்த ஃபுட்டை ஈக்குவலைஸா பிரிச்சு கொடுக்கலான்ற மாதிரி டிஸ்கஷன் கிச்சன்ல நடந்திருக்கு, வியானா கெமி இன்னொருத்தர் கூட. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, கெமி யாரோ கூப்பிட்டு பேசியிருக்காங்க போல சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து. சூப்பர் டிலக்ஸ்வாலையும் கெமி பண்ணோம்ல, 3 பேர் தொடர்ந்து டப்பு டப்புன்னு பேசியிருக்காங்க. இங்க ஒரு பக்கம் அவமரியாதையாக இருந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்துருச்சு போல வியானாக்கு. ஏன்னா வியானா சொல்றதை இவங்க காதுல வாங்காத மாதிரி இப்படி திரும்பி இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க, அதை கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க. ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்ல, 2-3 வாட்டி சொல்றேன் அவங்க அப்படியே இருக்காங்க, அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. பேசாம எனக்கு இந்த கிச்சன் டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னும் போது ஏன் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி எங்க கேப்டன் பேசி சமாளிக்கிறார். அதுல கேப்டன் பண்ற ஆக்டிவிட்டிஸுமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் கெமி என்ன சொல்றாங்க, அம்மா நான் நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டேன், நடுவில் ஒருத்தர் கேட்டாங்க, அது 1 நிமிஷம்ன்றதை சொல்லி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு பதில் கொடுத்துட்டு இது எல்லாம் தெளிவுபடுத்தி தானே நம்ம போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நீங்க அதை கேட்கலையே, அந்த இடத்துல இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பண்ணதை நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா பேசிட்டு இருக்கேன், அது அவங்களா புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்கன்னா நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருக்கணும். அது எமர்ஜென்சியாக தான் உடனே பேசலாம். அதுதான் அவங்களுக்கு என்னோட நான் பேசுறது மதிப்பே கொடுக்காத மாதிரி இருக்கு. ஏன்னா வியானாக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, யார் பேசும்போது அவங்க பேசுறதை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட பேசினா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருது. இது நாள்லேயே இருக்கிறதால அதை அவங்க வந்து கேட்குறாங்க. கெமி அதை சொல்லிட்டாங்க, அது உன்னோட இது எதா இருந்தாலும் கோவப்படு, இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாதுன்னு சொல்லி கெமி சொல்ல, அதுக்கு வியானா காண்டாவ நீ கூட தான் ஒரு ஆக்ஷன்ஸ் காட்டுற, இதெல்லாம் இப்படிலாம் காட்டுற, அதெல்லாம் கேட்குறமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு அது 2 பேரும் பேசி சேர்ந்துட்டாங்க. அதுல வியானா கெமி பண்ணதுல பயங்கர அப்செட், இன்னொரு பக்கம் கேப்டன் மேலேயும் ஒரு பயங்கரமான அப்செட். அதை எடுத்துட்டு போய் டைரக்டா வந்து சுபிக்ஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சுபிக்ஷா வந்து தனியா வீட்டுல ஒரு ஸ்கிட் பண்ணிட்டு இருந்தார் விக்ரம், சுபிக்ஷா கிட்ட போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு சப்ப மேட்ரு, எதா இருந்தாலும் பேசி முடிவு எடுத்துக்கலாம், நீங்க அப்படி பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கெமி கூடயே பேசி சால்வ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல கெமி, இது மட்டும் தயவு செய்து கொஞ்சம் பாத்துங்க அப்படின்ட்டாவே அது முடிஞ்சு போச்சு. அதை வளவளன்னு வளர்த்து பேசணுன்ற மாதிரி பேசி போனதெல்லாம் நாட் குட் அப்படின்றத நான் பாக்குறேன். அதை தாண்டி அந்த டாஸ்க் வந்திருக்குது மக்களே, அந்த தன்னுடைய உரிமைகளை பெற்றும் டாஸ்க்கு. நான் சொன்னேன்ல காலையிலேயே லாக், அது பனிப்புரா அப்படின்ற மாதிரி மலையாளத்தில் வச்சிருந்தாங்க, இங்க வந்து லாக்கர் அப்படின்ற டாஸ்க் தான். அதுல நைட்டு பூரா கேம் விளையாடிட்டு இருந்தாங்க, நைட்டு 4 மணி வரையும் அதுல கேம் நடந்துச்சு. ஓகே, இதுல அதே மாதிரி திரும்ப அதே மாதிரி தான் டாஸ்க் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு லீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோல அந்த டாஸ்க்கை பத்தி டீட்டெயில் அப்டேட்ஸ் வந்து சேர்க்கிறேன். பை கைஸ்.